ஸோ ஓல்டு புக்கு 7th ஃபஸ்ட்டு டைம் பார்ப்போம். ஸோ இதில் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய போர்ஷன்னு பார்த்தோம்னா, வாழ்த்து வந்து திருவிக்கா பாடியிருப்பார். அதுக்கு அடுத்ததாக திருக்குறள், செம்மொழி தமிழ், ஊரும் பேரும் இதெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்குது. புறநானூறு, முதுமொழி காஞ்சியுமே சிலபஸில் இருக்குது. ஆனால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து நமக்கு சிலபஸில் இல்லை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி இவரை பற்றி கண்டினியூஸாக கொஷின் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக கோவூர் கிழாருமே நமக்கு முக்கியம். இந்த தனிப்பாடலிருந்து காலமேக புலவர் பாடி இருட்டுற முடிதல் என்பது பாடல் இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ இந்த லெசன்ஸ் மட்டும்தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. இதை மட்டும் நம்ம நல்லா படித்தாலே போதும். ஸோ அடுத்ததாக வாழ்த்து பார்க்கலாம். ஸோ இந்த பாடல் பாடியவர் யாருன்னா திருவிக்கா தான். ஸோ திருவிக்காவை பொறுத்த வரைக்காலும் பாடல் வரிகள்லாம் இதுவரைக்கும் பெருசாக கொஷின் கேட்டதில்லை. ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் இந்த 2 லைன் மட்டும் ரீட் பண்ணிவிட்டு போயிடுவோம். பண்ணினை இயற்கை வைத்து பண்பனே போற்றி போற்றி என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா திருவிக்கா. பண்ணினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ இங்கே பண் அப்படின்னா இசை என்று பொருள்படும், வன்மைனா கொடைத்தன்மை என்று பொருள்படும். ஸோ திருவிக்காவுடைய விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். இதில் திருவிக்காவில் திரு என்பதற்கான பொருள் கேட்டிருக்காங்க. திருனா திருவாரூர் என்று பொருள்படும். ஸோ இவரது பெற்றோர் பார்த்தோம்னா விருதாச்சலனார், சின்னம்மையார். ஸோ திருவிக்கா வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் துல்லம் என்ற ஒரு ஊரில் பிறந்திருப்பார். அது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது வரைக்கால எந்த எக்ஸாம்ஸ்லையும் இது கேட்கல, வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. திருவிக்கா பிறந்த மாவட்டம்னா காஞ்சிபுரம், அவர் பிறந்த ஊர்னா துல்லம், அது தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ தொழிலாளரது நலனுக்காக இவர் உழைச்சிருப்பார். அதுக்கடுத்து தான் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னா திருவிக்கா. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னா திருவிக்கா. ஸோ தமிழ் தென்றல் இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. தமிழ் தென்றல்னால் திருவிக்கா. ஸோ அதுக்கடுத்து தான் இந்த பாயிண்ட் இன்னும் கேட்கல, வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியிருப்பார். திருவிக்கா வந்து சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியிருப்பார். அவர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் தான் நவசக்தி. ஸோ இந்த நவசக்தின்றது நமக்கு யூனிட் 8 இதழ்களில் கேட்டிருப்பாங்க. ஆனால் பொது தமிழில் கேட்கல. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க, வரக்கூடிய எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ திருவிக்கா சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். நவசக்தி என்ற இதழிலுமே ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் அவருடைய நூல்கள் எல்லாமே கேட்டுட்டாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்களை கேட்டிருக்காங்க, பொருந்தாததை தேர்ந்தெடுத்த எழுதுகளை கேட்டிருக்காங்க. ஸோ மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. ஸோ இந்த நூல்களை எல்லாம் பாடியவர் யாருன்னா திருவிக்காதம். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு என்ற நூல்களை எல்லாம் பாடியவர் யாருன்னா திருவிக்கா. ஸோ திருவிக்காவுடைய அவருடைய இறந்த தேதி வந்து கேட்டிருக்காங்க. 17/9/1953 இறந்திருப்பார். ஸோ பிறந்த தேதி கேட்கல. ஸோ அதையும் படித்து வச்சுக்கிறது நல்லது. 26/8/1883 பிறந்திருப்பார். அவர் இறந்ததுன்னு பார்த்தோம்னா 17/9/1953 இறந்திருப்பார். ஸோ அவருடைய பாடல் தான் இந்த பொதுமை வேட்டல். ஸோ பொதுமை வேட்டல்னால் என்னென்னு சொல்லி பார்ப்போம். நாடு, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் கடந்து உலகம் முழுவதும் ஒரு குடும்பமாக கருதுவதே பொதுமை வேட்டல் எனப்படும். பொதுமை வேட்டல்னால் நாடு, மதம், இனம், மொழி, நிறம் எல்லாத்தையும் கடந்து உலகம் முழுவதும் ஒரு குடும்பமாக கருதுவதே பொதுமை வேட்டல் எனப்படும். ஸோ இந்த பொதுமை வேட்டலில் வந்து பார்த்தோம்னா தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக 44 தலைப்புகளில் 430 பாடல்கள் இருக்குது. ஸோ பொதுமை வேட்டலில் 430 பாடல்கள் இருக்குது, 44 தலைப்புகள் இருக்குது. அந்த தலைப்புகள் வந்து பார்த்தோன்னா தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக மொத்தம் 44 தலைப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததான் திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் பார்த்தோம்னா துல்லம். ஸோ இதுவும் புக் பேக் கொஷினாக இருக்குது. இதுவரை எந்த எக்ஸாம்லையும் கேட்கல, வரக்கூடிய எக்ஸாமில் எடுப்பாங்க. திருவிக்கா பிறந்த ஊர் எதுனா துல்லம், அது தற்பொழுது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கைனா 430 பாக்கள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் வன்மை என்பதற்கான பொருள் கேட்டிருக்காங்க. வன்மைனா கொடைத்தன்மை என்று பொருள்படும். மேலேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்த திருக்குறள் பார்ப்போம். ஸோ திருக்குறளில் வாய்மை என்ற அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்மை என்ற அதிகாரம் யூனிட் 8 இங்கேருந்து கொஷின் எடுத்திருக்காங்க. ஸோ பொது தமிழை பொறுத்தவர்களும் திருக்குறளிலிருந்து கொஷின் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதிகமாக எடுக்கிறதில்ல திருக்குறளை வச்சு. ஆனால் வந்து பொது தமிழை பொறுத்தவர்களும் திருக்குறளுடைய அந்த நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பிலிருந்து தான் கொஷின் அதிகமாக எடுக்கிறாங்க. யூனிட் 8 பொறுத்தவர்களும் நீங்கள் இந்த திருக்குறள்லாம் படிச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு திருக்குறள் பார்ப்போம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். ஸோ வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என்பதுனா தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை என்பது தீங்கு தராத சொற்களை பேசுதல்.
ஸோ அதுக்கடுத்ததாக இந்த திருக்குறள் யூனிட் 8 கேட்டுட்டாங்க. பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்து நன்மை பயக்குமெனின். பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்து நன்மை பயக்குமெனின். ஸோ பொய்யும் உண்மையாக கருதப்படும் எப்பொழுதுனா பிறருக்கு நன்மை தரும் பொழுது மட்டுமே. பொய்யும் உண்மையாக கருதப்படும் எப்பொழுதுனா பிறருக்கு நன்மை தரும் பொழுது. ஸோ யூனிட் 8 எப்படி இதை கேட்டிருந்தாங்கன்னா பொய்மையும் வாய்மை எடுத்து அது கொஷினாக இருந்தது. ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா புரை தீர்ந்து நன்மை பயக்குமென் என்பது கொடுத்துருந்தாங்க. ஸோ புரைனா குற்றம் என்று பொருள்படும், பழக்கம்னா தரும் என்று பொருள்படும். ஸோ தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஸோ தன்னெஞ்சு அறிஞ்சு பொய் சொல்லக்கூடாது. அப்படி நம்ம பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா தன்னெஞ்சே தன்னை வருத்தும். அதான் சொல்லிக்கிறாரு, தன்னெஞ்சு அறிவது தன்னெஞ்சு அறிந்து பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஸோ சுடும்னா வருத்தம் என்று பொருள்படும். ஸோ உள்ளத்தால் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஸோ இதிலிருந்து பார்த்தோம்னா தம் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பவர் தான் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் ஆவான். ஸோ கொஷின் எப்படி இருக்கும்னா உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யாருன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ பொய் இல்லாமல் நடைப்பவன் அப்படி இல்லைன்னா பொய் உரைக்காதவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யாருன்னு கொஷினாக இருக்கும். ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பொய் உரைக்காதவர் என்பது இருக்கும். அதுக்கடுத்து ஒரு திருக்குறள் பார்ப்போம். மனதோடு வாய்மை மொழியும் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. ஸோ மனதோடு வாய்மை மொழியும் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. ஸோ வந்து மனத்தோடு பொருந்தி வாய்மை பேசுபவர் வந்து பார்த்தோன்னா தானம் தவம் செய்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவர் ஆவார். ஸோ கொஷின் எப்படி இருக்கும்னா தானம் தவம் செய்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவர் யாருன்னா வாய்மை பேசுபவர். ஸோ இல்லைனா உண்மை பேசுபவர். ஸோ வாய்மை அப்படின்றது தான் இருக்கும் ஆப்ஷனில். தானம் தவம் செய்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவர் யாருன்னா வாய்மை பேசுபவர்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு திருக்குறள் பார்ப்போம். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். ஸோ வந்து பொய் பேசாமை வந்து ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும், எல்லா நலன்களையும் தரும். ஸோ கொஷின் எப்படி இருக்குன்னா ஒருவருக்கு எல்லா புகழையும் எல்லா நலன்களையும் தருவது எதுனா பொய் பேசாமல் இருப்பது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ ஒருவருக்கு எல்லா புகழையும் எல்லா நலன்களையும் தருவது எதுனா பொய் உரைக்காமல் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் குறிப்பிடுறாரு. ஸோ எய்யாமைனா வருந்தாமை என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்ததாக பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. ஸோ பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை நன்று. ஸோ பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அறத்தை நம்ம இடைவிடாமல் கடைபிடித்தா மட்டும் போதும். வேறு எந்த ஒரு அறங்களையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வேறு எந்த அறங்கள்னால் அந்தமாரி தானம் தவம் இதெல்லாம் வந்து பண்ணுறோமில்ல, இதெல்லாமே அறத்தில் தான் வரும். ஸோ நீ பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அறத்தை மட்டும் நீ தொடர்ந்து கடைபிடித்தாலே போதும். மற்ற எந்த அறங்களையுமே செய்ய வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி வள்ளுவர் குறிப்பிடுறாரு. ஸோ இதில் கேட்கலாம் பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை நன்று. ஸோ இதில் வந்து குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்குறான். வள்ளுவர் வந்து அறத்தை பற்றி குறிப்பிடுறாரு. ஸோ அதுக்கடுத்து தான் இந்த திருக்குறள் வந்து யூனிட் 8 வந்து கேட்டுட்டாங்க. புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையான் காணப்படும். ஸோ உடல் தூய்மை என்பது நீரால் அமையும், உள்ள தூய்மை என்பது வாய்மையால் வெளிப்படும். ஸோ யூனிட் 8 கொஷின் எப்படி இருந்ததுன்னா புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த திருக்குறளில் குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வாய்மையை பற்றி தான் குறிப்பிடுறாரு இதில். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த திருக்குறளுமே யூனிட் 8 கேட்டுட்டாங்க. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஸோ புற இருளை விளக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கக்கூடிய அந்த பொய் பேசாமையே உண்மையான விளக்கு என்று குறிப்பிடுகிறாரு. கொஷின் எப்படி யூனிட் 8 கேட்டிருந்தாங்கன்னா அகத்தின் இருளை விளக்கக்கூடியது அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. அகத்தின் இருளை விளக்குவது எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பொய்யா விளக்குன்னு சொல்லி ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. அகத்தின் இருளை விளக்குவது எதுனா பொய்யா விளக்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு திருக்குறள். யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. ஸோ நம்ம உண்மையாக கண்ட பொருள்களுள் எல்லாத்துலேயுமே சிறந்தது எதுன்னு பார்த்தோன்னா உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. உண்மையாக கண்ட பொருள்களிலும் உண்மையை விட சிறந்ததாக வேறு எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி வள்ளுவர் குறிப்பிட்றாரு. ஸோ இந்த திருக்குறள் கொடுத்துட்டு இதில் குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்கலாம். வாய்மைன்னு கொடுக்கலாம் ஆப்ஷனில். அப்படி இல்லைன்னா உண்மை என்பதுமே இருக்கும். யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படின்னு திருக்குறளை கொடுத்துட்டு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உண்மைன்னு கொடுக்கலாம், இல்லை வாய்மைன்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ பொது தமிழுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நூல் குறிப்புகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமான கொஷின்ஸ் இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ திருக்குறளை எழுதியவர் யாருன்னா திருவள்ளுவர் தெரியும். ஸோ சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யாருன்னா திருவள்ளுவர் தான். ஸோ திருவள்ளுவருக்கு உரிய சிறப்பு பெயர்கள் பார்த்தோன்னா நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதனுப்பாங்கி, சென்னா போதர், பெருநாவலர். ஸோ இவரது காலம் பார்த்தோம்னா கிமு 31. ஸோ திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா குறள் வெண்பாக்களால் ஆனது தான். திரு என்னும் அடைமொழி பெற்ற ஒரு நூல் எதுனா திருக்குறள் மட்டும்தான். திரு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுனா திருக்குறள் மட்டும்தான்.
ஸோ திருக்குறள் வந்து 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது தான். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பெரும் பிரிவுகள் இருக்குது. ஸோ திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா 133 அதிகாரங்கள் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் இருக்குது. ஸோ திருக்குறள் 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று தான். ஸோ திருக்குறள் வந்து உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. அறநூல்களில் முதன்மையானது எதுனா திருக்குறள் தான். ஸோ திருக்குறள் வந்து 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் அந்த ரெட்டில் மார்க் பண்ணிக்கிட்ட மட்டும், அதாவது அங்கே புக்கிலே வந்து ரெட்டில் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்ட மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது கேட்பாங்க. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். ஸோ கேட்பாங்க, மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரைன்னு சொல்லி கொஷினாக இருக்கும். ஆப்ஷனில் திருக்குறள் என்பது இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா புக் பேக் பார்த்துருவோம். ஸோ குறள் வெண்பாக்களால் ஆன நூல் எதுனா திருக்குறள் தான். திருக்குறள் 133 அதிகாரங்கள் இருக்குது. உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் வந்து உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. ஸோ உடலை நீர் தூய்மை செய்யும். உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எதுனா வாய்மை தான். வாய்மை எனப்படுவது யாதெனினா மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல். ஃபஸ்ட்டு திருக்குறளை பார்த்துருப்போம். ஸோ பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. யாதெனினா யாது ப்ளஸ் எனின் என்று பிரிக்கலாம். பொய்யாது ஒழுகின், ஸோ அது வந்து பார்த்தோன்னா பொய்யாது ப்ளஸ் ஒழுகின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். புறந்தூய்மைனா புறம் ப்ளஸ் தூய்மை என்று பிரிக்கலாம். ஸோ சேர்த்து எழுதுகளில் தன்னெஞ்சுனா அப்படியே சேர்ந்து எழுத முடியும். தன்னெஞ்சுனா தன்னெஞ்சு. ஸோ புகழ் ப்ளஸ் இல்லைனா புகழ் இல்லை என்று சேர்த்து எழுதலாம். ஸோ அடுத்ததான் செம்மொழி தமிழ் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார் நமக்கு சிலபஸில் இருக்கார். ஸோ அவருக்குன்னு இருக்கக்கூடிய செப்பரேட்டாக அந்த லெசன்ஸில் மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து எல்லா இடமும் கவர் பண்ண முடியாது. இந்தமாரி உரைநடையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில கோட்ஸ்லாம் வந்து கன்ஃபார்மாக எடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதுக்கு தான் நம்ம வந்து எல்லா லெசனுமே படிக்க சொல்கிறது. ஸோ எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்ததும் தென்மொழியாகிய தமிழ் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா வள்ளலார். இந்த பாயிண்ட் இதுவரை வள்ளலாரை பற்றி கேட்கல. வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நிச்சயமாக எடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ராமலிங்க அடிகளார் வந்து எங்கிருந்தாலுமே தேடி தேடி படிங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்லாம் இவரை பற்றி ரொம்ப டீப்பாக எடுக்கிறாங்க. ஸோ எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா வள்ளலார். ஸோ அதுக்கு தான் உலக மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழி. உலக மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து பார்ட் ஏ இலக்கணத்தில் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு கேட்கலாம். ஸோ தமிழ் மொழி உலக மொழிகளில் சிறந்தது அப்படின்னு கொடுத்தா அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது. உலக மொழிகளில் சிறந்தது தமிழ் மொழி. இதை நீங்கள் இந்த பாயிண்ட் இங்கே படிச்சிருந்தால் மட்டும்தான் அங்கே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட் ஒன்று பார்ப்போம். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, யூரோப்பு ஆகிய மொழிகள் ஆகியவற்றை செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் யாருன்னா சாகத்தியலிங்கம். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, யூரோப் இந்த மொழிகளை எல்லாம் செம்மொழிகள் என பட்டியலிட்டவர் யாருன்னா சாகத்தியலிங்கம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த பாயிண்ட் எக்ஸாம்ஸில் கேட்டுட்டாங்க. டாக்டர் கிரவுல் வந்து பார்த்தோன்னா தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா டாக்டர் கிரவுல். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, அதில் திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா டாக்டர் கிரவுல். ஸோ தமிழ் என்னை ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது என்று குறிப்பிட்டவர் யாருன்னா டாக்டர் கிரவுல் தான். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இதை நிறைய முறை எடுத்திருக்காங்க. தமிழ் என்னை ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது என்று குறிப்பிட்டவர் யாருன்னா டாக்டர் கிரவுல். ஸோ அதுக்கு அடுத்ததான் தமிழ் வந்து குமரி கண்டத்தில் தான் தோன்றியது என்று குறிப்பிடும் நூல் எதுனா தண்டி அலங்காரம். தமிழ் வந்து குமரி கண்டத்தில் தோன்றியது என்று குறிப்பிடும் நூல் எதுனா தண்டி அலங்காரம். அதுக்கப்புறம் இந்த தண்டி அலங்காரத்துடைய இந்த பாடல் வரி முக்கியம். ஓங்கல் இடை வந்துயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொளிர் ஞாலறுத்து ஞால திருளகற்றும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க தண்டி அலங்காரம். ஓங்கல் இடை வந்துயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொளிர் ஞாலத்து திருளகற்றும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா தண்டி அலங்காரம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த ஒரு பாயிண்ட்டு நமக்கு கேட்டுட்டாங்க. அம்மை அப்பன் என்னும் வந்து சொல் வந்து எந்த நாட்டில் இடம்பெற்று எந்த நாட்டு சொல்லுன்னு கேட்டாங்க. நாஞ்சில் நாட்டு சொல். அம்மை அப்பன் என்னும் தமிழ் சொல் வந்து எந்த நாட்டு சொல்லுனா நாஞ்சில் நாட்டு சொல். ஸோ அதுக்கு அடுத்ததாக இதுவுமே கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தடை தொங்கவும் செய்யும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கால்டுவெல். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தடை தொங்கவும் செய்யும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கால்டுவெல். ஸோ அதுக்கடுத்த இதுவுமே கேட்டிருக்காங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று குறிப்பிடும் நூல் எதுனா தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று குறிப்பிடும் நூல் எதுனா தொல்காப்பியம். ஸோ தமிழ் மட்டும்தான் வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தினை கூறுகிறது. ஸோ அதாவது வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணம் அகம் புறம் பற்றி குறிப்பிடுகிறது.
ஸோ அதுக்கு அடுத்ததாக புக் பேக் பார்த்துருவோம். உலகில் மிக பழமையான நிலப்பகுதி எதுனா குமரிக்கண்டம் தான். தமிழில் வந்து இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. ஸோ தமிழில் அதிகமாக காரண பெயர்கள் தான் இருக்கும். எல்லா மொழிகளும் எழுத்துக்களுக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறுகிறது. தமிழ் மொழி மட்டும்தான் நமக்கு வாழ்வியலுக்கான இலக்கணத்தை பற்றி குறிப்பிடுகிறது. புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை உருவகம் பயன்படுத்தி அழகு சேர்த்தனர். உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது எதுனா தமிழ் மொழி தான். அம்மையப்பன் எனும் சொல் வந்து வழங்கும் நாடு எதுனா நாஞ்சில் நாடு. ஸோ இது புக் பேக்கில் இருந்தது. இந்த கொஷின் அப்படியே கேட்டிருந்தாங்க. அம்மையப்பன் எனும் வழங்கும் சொல் எதுனா நாஞ்சில் நாடு தான். வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி எதுனா தமிழ் மொழி தான் வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறுது. ஸோ அடுத்ததாக ஊரும் பேரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் சியில் சிலபஸில் இருக்குது. ஸோ ஊரும் பேரும் என்பதை கொடுத்துருப்பாங்க. ஸோ குடியிருப்பு பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படும்னா ஊர் என்று அழைக்கப்படும். ஸோ இந்த லெசன்ஸ்லேருந்துமே சில கொஷின் எடுத்திருக்காங்க. ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி மலை எனப்படும். ஸோ மலையில் குறைஞ்சது எதுனா குன்று, அது குன்றில் குறைஞ்சது எதுனா கரடு இல்லை பாறை என்று அழைக்கப்படும். ஸோ மலையை குறிக்கக்கூடிய வடச்சொல் எதுனா கிரி, மலையை குறிக்கும் வடச்சொல் எதுனா கிரி என்று அழைக்கப்படும். ஸோ குறிஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மருவி இருக்கும். குறிஞ்சி தான் குறிச்சி என்று சொல்லிட்டு மருவி இருக்கும். ஆழ்வார் குறிச்சி அப்படின்றலாம் வரும். ஸோ அதுக்கடுத்து தான் இது கேட்கலாம். அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி ஆற்காடு, ஆலமரங்கள் சூழ்ந்த பகுதி ஆலங்காடு, கலாச்செடிகள் சூழ்ந்த பகுதி கலாக்காடு, மாமரங்கள் சூழ்ந்த பகுதி மாங்காடு, பனை மரங்கள் நிறைந்த பகுதி பனையபுரம். இந்த பாயிண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. தம் கால்நடைகளுக்கு ஊறு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாக்கப்பட்டது. அவ்வூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட்டி என்பது தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருந்துச்சு. ஸோ வேலிக்குரிய அந்த வேறு பெயர்கள் பார்த்தோன்னா பட்டி பாடி அப்படின்ன மாரி சொல்லுவாங்க. வேலிக்குரிய வேறு பெயர்கள்னால் பட்டி பாடின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது முக்கியம். ஆடு மாடுகளை அடைக்கப்படும் இடத்துக்கு பேர் வந்து பார்த்தோன்னா பட்டி என்று அழைக்கப்படும். ஆடு மாடுகள் அடைக்கக்கூடிய அந்த பெயர் வந்து பார்த்தோன்னா பட்டி. ஸோ அதுக்கு அடுத்து தான் நிலவளமும் நீர் வளமும் பயிர் வளமும் செறிந்து மருத நிலம் குடியிருப்பு எவ்வாறு அழைக்கப்படும்னா ஊர் என்று அழைக்கப்படும். அப்போ நிலவளம் நீர் வளம் பயிர் வளம் செறிந்த மருத நில குடியிருப்பு எவ்வாறு அழைக்கப்படும்னா ஊர் என்று அழைக்கப்படும். ஸோ இது வந்து இப்போ குரூப் 2ல் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆற்றூர் வந்து எவ்வாறு மருவி இருக்கும்னா ஆத்தூர் என மருவி இருக்கும். ஆற்றூர் வந்து எவ்வாறு மருவி இருக்கும்னா ஆத்தூர் என மருவி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக கடம்ப மரம் சூழ்ந்த பகுதிகள் வந்து கடம்பூர் கடம்பத்தூர் என்று அழைக்கப்படும். தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதி தெங்கூர் என்று அழைக்கப்படும். புளிய மரங்கள் சூழ்ந்த பகுதி தான் புளியங்குடி புளியஞ்சோலை புளியம்பட்டி என்று அழைக்கப்படும். ஸோ அதுக்கு அடுத்ததாக நெய்தல் நில ஊர்கள் மட்டும் பார்ப்போம். ஸோ பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்படும்னா பட்டினம் என்று அழைக்கப்படும். அதே பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான சிற்றூர்கள் எவ்வாறு அழைக்கப்படும்னா பாக்கம் என்று அழைக்கப்படும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ பரதவர்கள் வாழ்ந்த ஊர்கள்னால் கீழக்கரை கோடியக்கரை நீலங்கரை ஆகும். பரதவர்கள் வாழ்ந்த ஊர்கள் வந்து கீழக்கரை கோடியக்கரை நீலங்கரை. ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. எனக்கு வந்து ஹைலைட்டட் பண்ண பாயிண்ட் இது. ஸோ அதுக்கடுத்து தான் மீனவர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு பெயர் வந்து குப்பம் என்று அழைக்கப்படும். மீனவர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு பெயர் குப்பம். ஸோ அடுத்ததான் ஒரு ஊருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஊர் வந்து பார்த்தோன்னா கீழூர் என்று அழைக்கப்படும். அந்த ஊருக்கு மேற்கே இருக்கக்கூடிய ஊர் வந்து மேலூர் என்று அழைக்கப்படும். ஸோ அதே ஊருக்கு தெற்கே இருந்துச்சுன்னா தென்பழஞ்சி என்று அழைக்கப்படும். வடக்கே இருந்துச்சுன்னா வடபழஞ்சி என்று அழைக்கப்படும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு கேட்கலாம். ஸோ நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை வந்து 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது ஹிஸ்ட்ரியிலே படிச்சிருப்போம். ஸோ அடுத்ததான் கல்வெட்டுகளில் காணப்படும் இந்த மதுரை தான் மருதையாகி இப்போ நம்ம அழைக்கக்கூடிய மதுரையாக மாறியிருக்கிறது. ஸோ மதுரை என்பது கல்வெட்டுகளில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்கலாம். மதுரை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூர் என மருவி இப்போ நம்ம கோவையாக மாறியிருக்கிறது. ஆனால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கல்வெட்டுகளில் மதுரை எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. மதுரை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கு அடுத்ததாக இதெல்லாம் புது புக்கிலேயே நமக்கு கவர் ஆகிடும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, முதல் எழுத்துக்கள் 30. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். ஸோ புது புக்கிலே எல்லா டேட்டாவுமே இருக்கும். அங்கே இல்லாதது இங்கே மார்க் பண்ணி படித்தா நல்லாயிருக்கும். ஸோ ஆயுதம் என்பது டேஷ் எழுத்து வகையை சார்ந்ததுன்னா சார்பு எழுத்து வகையை சார்ந்தது. சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா 30. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஸோ
இப்போ பாரதியார் வந்து நமக்கு சிலபஸில் இருக்கார். ஆனால் பாரதியார்னு நமக்கு ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் மட்டும்தான் நம்ம போய் படிப்போம். இந்த மாதிரி உரைநடையில் இருக்கோ இல்லை புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பயிற்சி வினாக்களோ நம்ம படிக்க மாட்டோம். சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட் டு ஸ்டடி பிரகாரம் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் நமக்கு சிலபஸ் நல்லா மெமரியில் இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். அது பிரகாரமாக நம்ம தமிழ் வந்து தமிழுக்குன்னு இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம லைன் பை லைன் படிக்கும்பொழுது அந்த பாயிண்ட்டு நமக்கு சிலபஸில் கவர் ஆகுதா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கவர் ஆகுதான்னு பார்த்து படித்தோம்னா, ஸோ எக்ஸாம்ஸில் மற்றவங்களோட நம்ம கட் ஆஃபில் வந்து ரொம்ப முன்னாடி போய் நிற்போம். ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். இதை கேட்டிருக்காங்க. வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். குலத்தாய்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பாரதியார் தான். குலத்தாய்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பாரதியார். ஸோ அதுக்கு அடுத்தது இது 2மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதனால தான் கேட்டிருக்காங்க. ஸோ உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேணும் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். ஸோ அதை விட இந்த 2 பாயிண்ட்டு தான் முக்கியம். குலத்தாய்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். ஸோ அதுக்கு அடுத்தது கால்டுவெல். இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம். கால்டுவெல் வந்து 1815 பிறந்திருப்பார். அவருடைய நாடு எதுன்னு பார்த்தோம்னா அயர்லாந்து தான். கால்டுவெல் வந்து தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருந்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையன்குடி என்ற ஒரு ஊரில் தான் தங்கியிருந்திருப்பார். திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கால்டுவெல் தான். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூல் எழுதியவர் யாருன்னா கால்டுவெல். ஸோ ஏர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ கால்டுவெல் வந்து மறைந்த இடம் எங்கன்னா கொடைக்கானல் தான். மறைந்த ஆண்டு எப்போனா 1891. ஸோ கால்டுவெல் பிறந்த ஆண்டு 1815. அவர் பிறந்த நாடு எதுனா அயர்லாந்து. அவர் தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருந்த இடம் எங்கன்னா இடையன்குடி. திராவிட மொழிகளின் தமிழ்னு சொன்னவர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா கால்டுவெல் தான். அவர் எங்கே மறைஞ்சிருப்பாருன்னா கொடைக்கானலில். எப்போன்னு பார்த்தோம்னா 1891. ஸோ அதுக்கு அடுத்ததான் ஸோ பண்ணுனா இசை என்று பொருள்படும், அகம்னா உள்ளம் என்று பொருள்படும், யாதொன்றும்னா யாது ப்ளஸ் என்றும் என்று பொருள்படும், பயக்கம் எனினா பயக்கம் ப்ளஸ் எனின் என்று பொருள்படும். ஸோ உலகின் மிக பழமையான நிலப்பகுதினா குமரி கண்டம் தான். தனித்து இயங்கும் எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள் தான். ஏன்னா ஆயுத எழுத்து தனித்து இயங்காது, சார்பு எழுத்துமே தனித்து இயங்காது. ஸோ திருவிக்கா வந்து நவசக்தி என்ற இதழின் ஆசிரியராக இருந்திருப்பார். ஆற்றூர் வந்து பேச்சு வழக்கில் எவ்வாறு மருவி இருக்கும்னா ஆத்தூர் என்று மருவி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஆற்றூர் வந்து பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த திருவிக்கா வந்து நவசக்தி என்ற இதழின் ஆசிரியராக இருந்திருப்பார். ஸோ இதையுமே வர எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ அடுத்து தான் இந்த புறநானூறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடலை பாடியவர் யாருன்னா மோசிகனார். ஸோ நெல்லும் உயிரன்றி நீரும் உயிரன்றி மன்னன் உயிர்த்தே மரதலை உலகம் என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா மோசிகனார். என்ற வரியில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க, புறநானூறு. நெல்லும் உயிரன்றி நீரும் உயிரன்றி என்ற வரியில் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா மோசிகனார். என்ற வரியில் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கடுத்து தான் தானைனா படை என்று பொருள்படும். ஸோ இப்பாடலை பாடியவர் யாருன்னா மோசிகனார் தான். ஸோ மோசிகனாரில் மோசி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஊர் பெயர், கீரன் என்பது குடிப்பெயர். மோசி என்பது ஊர் பெயர், கீரன் என்பது குடிப்பெயராகும். ஸோ இவர் வந்து உடல் சோர்வினால் அரசினுடைய முரசு கட்டிலில் தூங்கியிருப்பார். அப்போ வந்து சேரமான் பெருஞ்சரல் இரும்புரை வந்து கவரி வீசியிருப்பார். கவரினா ஒரு விசிறி தான் நமக்கு. ஸோ அவர் தூங்கியிருப்பார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வீசிகிட்டு இருப்பார் இவர். அந்த விசிறியால் விசிறி கொண்டிருப்பார் இவர். ஸோ எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க. உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கியவர் யாருன்னா மோசிகனார். அப்போ மோசிகனாருக்கு வந்து பார்த்தோம்னா கவரி வீசிய மன்னன் யாருன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை. இதுவுமே கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த மோசிகனார் வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு இதிலெல்லாம் வந்து பாடல்கள் பாடியிருப்பார். ஸோ புறநானூறு பிரித்து எழுதுக்கான புறம் ப்ளஸ் 4 + 100 என்று பொருள்படும். புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று தான். 400 பாடல்களை கொண்டு தான். புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும். புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும். ஸோ பண்டைய தமிழ் மன்னர்களது அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை இது எல்லாத்தையும் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா புறநானூறு. இதை ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஸோ புலவர்களது பெருமிதமாக இருக்கட்டும், மக்களுடைய நாகரிகம், பண்பாடு இது எல்லாத்தையும் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா புறநானூறு. ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போவும் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க.
அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள்லாம் கோ அண்டு மன்னன் அண்டு வேந்தன். அரசனை குறிக்கக்கூடிய சொற்கள்லாம் கோ, மன்னன், வேந்தன் என்று பொருள்படும். ஸோ அதுக்கு அடுத்து தான் புறநானூறு வந்து பார்த்தோம்னா 8 தொகை நூல்களில் ஒன்று தான். நெல்லும் உயிரன்றி என்ற பாடலை பாடியவர் யாருன்னா மோசிகினார். ஸோ எக்ஸாம்ஸில் இதை கேட்டிருக்காங்க. நெல்லும் உயிரன்றி நீரும் உயிரன்றி என்ற பாடலை பாடியவர் யாருன்னா மோசிகினார். என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. ஸோ மோசிகினார் உடல் சோர்வினால் முரசு கட்டில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னா சேரமான் பெருஞ்சரல் இரும்புரை. இந்த பாயிண்ட்டுமே எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் முதுமொழி காஞ்சி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதுமொழி காஞ்சியில் வந்து பார்த்தோம்னா என்ற நூல் இந்த பாடலை பாடியவர்னா மதுரை கூடலூர் கிழார். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. லைன்மே கொடுத்துட்டு இந்த எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்பாங்க. ஆர்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. ஆர்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா மதுரை கூடலூர் கிழார். ஸோ ஆப்ஷனில் பொறுத்தவரைக்கும் மேட்ச் த ஃபாலோவிங்கில் தான் கேட்பாங்க. ஓதலில்னா ஒழுக்கமுடைமை, காதலில்னா கண்ணெஞ்சப்படுதல், மேதையில்னா கற்றது மறவாமை, வன்மையில்னா வாய்மை உடைமை, இளமையில்னா மெய்ப்பினியின்மை, நலனுடைமைனா நாண சிறந்தது, கொலனுடைமைனா கற்பு சிறந்ததென்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததென்று. ஸோ இதெல்லாம் அப்படியே மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஸோ அதுவும் முக்கியமாக அந்த பொருள் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ கற்பதை விட நமக்கு வந்து கற்பதை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது, அன்பு காட்டுவதை விட போற்றும்படி நடத்தலே சிறந்தது, அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருள் மறவாமை சிறந்தது, வளமான வாழ்க்கை காட்டிலும் வாய்மை உடைமையே சிறந்தது, இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது, அழகுடையவராக இருப்பதை காட்டிலும் நாணம் உடையவராக இருப்பதே சிறந்தது, குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது, கற்றலை விட பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறந்தது. மேலேயுமே நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுமே அதான் கொடுத்துருப்பாங்க. கற்றலை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது. இங்கேயுமே அதேமாரி கற்றலை விட பெரியோரை பின்பற்றி ஒழுகுதல் சிறந்ததுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்னா இங்கே சிறந்த நூல்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்கே மக்களை கற்பதை வந்து மீன் பண்ணியிருப்பாங்க, இங்கே நூல்களை மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பகைவரை தண்டிப்பதை விட நன்மை செய்தல் சிறந்தது, பெருகிய செல்வத்தை குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது. ஸோ இதை அப்படியே லைன் பை லைன் பார்த்துருவோம். ஸோ கற்றலை விட சிறந்ததுன்னா ஒழுக்கமுடைமை. ஸோ ஓதலில் சிறந்தது, ஓதலில்னா கற்பித்தல், அதை விட சிறந்தது எதுனா ஒழுக்கமுடைமை. ஸோ அன்பு காட்டுவதை விட சிறந்தது எதுனா போற்றும்படி நடத்தல். ஸோ அன்பு காட்டுறதுனா காதலில் சிறந்ததுன்னா கண்ணெஞ்சப்படுதல்னா போற்றும்படி நடத்தல். ஸோ அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருள் மறவாமை சிறந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. மேதைனா அறிவு நுட்பம், கற்றது மறவாமை, இங்கேயும் கற்றது மறவாமை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையது சிறந்தது, வளமான வாழ்க்கை காட்டிலும் வாய்மை உடைமை சிறந்தது. ஸோ வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை. இங்கே வன்மைனா வளமான வாழ்வுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்மை உடைமையை கொடுத்துருக்காங்க. இளமையில் சிறந்தது நோயற்ற வாழ்வு. அதுக்கப்புறமா அழகுடையவராக இருப்பதை காட்டிலும் நாணமுடையவராக இருப்பது சிறந்தது. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் அப்படியே ஒரு முறை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஸோ ஆர்காலினா நிறைந்த ஓசையுடைய கடல் என்று பொருள்படும். ஆர்காலினா நிறைந்த ஓசையுடைய கடல். பிணினா நோய் என்று பொருள்படும். மெய்னா உடம்பு என்று பொருள்படும். ஸோ மதுரை கூடலூர் கிழார் பொறுத்தவரைக்கும் அவர் பிறந்த ஊர் வந்து கூடலூர். ஸோ அவர் தம் சிறப்புகள் வந்து பார்த்தோம்னா மதுரை கூடலூர் கிழார் எழுதிய அவருடைய பாடல்களை எல்லாமே நச்சினார்க்கினியர் வந்து மேற்கோளாக காட்டியிருப்பார். ஸோ மதுரை கூடலூர் கிழார் பாடல்களை மேற்கோள் காட்டியவர் யாருன்னா நச்சினார்க்கினியார். ஸோ சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் யாருன்னா மதுரை கூடலூர் கிழார் தான். ஸோ அதேமாரி முதுமொழி காஞ்சியை பொறுத்தவரை இது காஞ்சி துணையின் துறைகளில் ஒன்று தான். 11 கீழ்கணக்கு நூல்களில் இதுவுமே ஒன்று தான். உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பக்கூடிய நூல் இது தான். ஸோ ஜஸ்ட் இதை அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. அதை விட கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அறவுர கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. 10 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செயல்கள் வீதம் மொத்தம் 100 பாடல்களை கொண்டுள்ளது. ஸோ முதுமொழி காஞ்சியை பொறுத்தவரை அது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று தான். 11 கீழ்கணக்கு நூல்களில் இதுவுமே ஒன்று. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறக்கூடிய நூல் எதுனா முதுமொழி காஞ்சி தான். முதுமொழி காஞ்சியின் சிறப்பு பேர் வந்து பார்த்தோன்னா அறவுர கோவை என்று அழைக்கப்படுகிறது. இதில் 10 அதிகாரங்கள் இருக்குது. அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்களை கொண்டுள்ளது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடையக்கூடிய வழிமுறைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா முதுமொழி காஞ்சி தான். அறம்பொருள் இன்பம் இந்த வழிமுறைகளை அடையக்கூடிய வழிமுறைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. இந்த பாயிண்ட்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று தான். ஸோ முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிழார். இளமையை காட்டிலும் மெய்ப்பினியின்மை சிறந்தது. முதுமொழி காஞ்சி டேஷ் என வழங்கப்படுகிறதுனா அறவுர கோவை என்று வழங்கப்படுகிறது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டுட்டாங்க. கற்றலை விடவும் சிறந்ததுன்னா ஒழுக்கமுடைமை.
மக்கட்கு எல்லாம். ஸோ மக்கட்கு ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். பிணி இன்மைனா பிணி ப்ளஸ் இன்மைன்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாம். கொலன் உடைமைனா கொலன் ப்ளஸ் உடைமை என்று பிரித்து எழுதலாம். ஸோ அதுக்கடுத்ததான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பொறுத்தவரை நமக்கு சிலபஸில் இல்லை. ஆனால் இந்த லெசன்ஸில் பார்த்தோம்னா ஊஎஸ்ஓவை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஊஎஸ்எல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்கார். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரரை பற்றியுமே நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ இருக்கக்கூடிய பார்த்துருவோம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும். யார் காப்பது என்று தமிழ் எண்ணெய் இயங்கிய பொழுது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாருன்னா ஊவேசா தான். யார் காப்பார் என்று தமிழ் எண்ணெய் இயங்கிய பொழுது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாருன்னா உவே சாமிநாதர். ஸோ தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஊவேசா தான். ஊவேசாவின் ஆசிரியர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஊவேசாவின் ஆசிரியர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் திருச்சி மாவட்டத்தில் எண்ணெய் கிராமத்தில் தான் பிறந்திருப்பார். இவரது பெற்றோர்கள் வந்து பார்த்தோம்னா சிதம்பரம் அன்னத்தாச்சியார். ஸோ இது ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுனால இதை மட்டும் லைட்டாக பார்த்துக்குங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஒரு ஊர் பார்த்தோம்னா எண்ணெய் கிராமம். அவர்களது பெற்றோர் வந்து பார்த்தோம்னா சிதம்பரம் அன்னத்தாச்சியார். ஸோ இவர் வந்து திருச்சிராபுரத்தில் வாழ்ந்திருப்பார். அதனால் திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்று அழைக்கப்பட்டிருப்பார். ஸோ அதுக்கடுத்ததாக இவருடைய மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா குலாம் காதர் நாவலர், அதுக்கப்புறம் சவரியராயலு, தியாகராசர் மற்றும் சாமிநாதர். இவங்களாம் இவர்களுடைய ஆசிரியர்கள். ஜஸ்ட் ஒரு முறை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். ஸோ மற்றது எல்லாமே கேட்க மாட்டாங்க. ஸோ கேட்கறதுக்கான பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸில். ஸோ நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உவே சாமிநாதருக்கு ஆசிரியர் பெயர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். ஸோ நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் வந்து தலபுராணம் பாடுவதில் சிறந்தவர். ஸோ இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே பார்த்தாச்சு நம்ம. ஸோ அதுக்கடுத்ததாக இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நாளை என் தாழ்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ். நாளை என் தாழ்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ். ஸோ பாவலேறு பெருஞ்சித்தினரை பொறுத்தவரைக்கும் நம்ம லெசன்ஸை தான் படிப்போம். இந்தமாரி எக்ஸ்ட்ரா இந்தமாரி பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் படிக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கிறது நல்லது. இந்தமாரி இருக்கிற தான் கொஷின் நமக்கு வரும். தமிழ் படித்தால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தின் ஒளி பெருகும் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்தினார். தமிழ் படித்தால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்தினார். ஸோ கோவூர் கிழார் பற்றி நமக்கு எக்ஸாம்ஸில் கொஷின் கேட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் ரீட் பண்ணிப்போம். ஸோ உறையூருக்கு பக்கத்தில் தான் கோவூர் என்பது இருக்குது. ஸோ கோவூர் கிழார் வந்து ஒரு 18 பாடல்கள் பாடியிருப்பார். அந்த 18 பாடல்கள் எந்தெந்த நூலில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவர் மாலையில் இருக்குது. கோவூர் கிழாருடைய 18 நூல்கள் இருக்கக்கூடிய நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவர் மாலையில் இருக்குது. ஸோ நலங்கிள்ளி என்ற ஒரு மன்னன் வந்து உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருப்பார். இதை பெரிய செல்ல கேட்டிருக்காங்க. உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்ச மன்னன் யாருன்னா நலங்கிள்ளி. அதுக்கப்புறம் இதுவுமே கேட்டிருக்காங்க. போரை தவிர்த்த புலவர் யாருன்னா கோவூர் கிழார் தான். போரை தவிர்த்த புலவர் யாருன்னா கோவூர் கிழார். நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் கொஞ்சம் ஆகாது. அவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த நெடுங்கிள்ளி வந்து ஆவூர் கோட்டையில் இருந்திருப்பார். அந்த ஆவூர் கோட்டை வந்து நலங்கிள்ளி போய் முற்றுகையிட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கதை தான். ரீட் பண்ண தந்தால் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்ஸாமில் கொஷினாக வராது. ஸோ கொஷினாக எதை கேட்பாங்கன்னா மார்க் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் கேட்பாங்க. பனம்பூ வந்து சேரர்களது, வேப்பம்பூ என்பது பாண்டியர்களது, ஆத்திப்பூ அது வந்து சோழர்களது, பனம்பூ சேரர்களது, வேப்பம்பூ வந்து பாண்டியர்களது, ஆத்திப்பூ என்பதுனா சோழர்களது. இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இருவருள் எவர் தோற்பினும் தோற்பது சோழர்குடியே என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கோவூர் கிழார் தான். இருவருள் எவர் தோற்பினும் தோற்பது சோழர்குடியே என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கோவூர் கிழார். ஸோ அதான் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் சண்டை வந்ததுனால இந்த ஒரு கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பார் அவர். அதுக்கடுத்ததாக போரை ஒழியுமின் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கோவூர் கிழார் தான். மலையமான் பிள்ளைகளை காத்தவர் யாருன்னா கோவூர் கிழார் தான். ஸோ இதை படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிள்ளி வளவன் புகார் நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருப்பார். கிள்ளி வளவன் புகார் நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஸோ கோவூர் கிழார் வந்து கிள்ளி வளவனை புகழ்ந்து பாடியுள்ளார். ஸோ கடையீடு வள்ளல்களில் ஒருவர் யாருன்னா மலையமான் திருமுடிக்காரி. ஸோ இவரது பசங்களை தான் பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு யானைக்கிட்ட வந்து பார்த்தோன்னா மிதிப்படுற மாதிரி வச்சுருப்பார். யாருன்னு பார்த்தோம்னா ஸோ இவர் வந்து கிள்ளி வளவன் தான். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க. ஸோ புறாவுக்கு வந்த துன்பத்தையும் பசுவுக்கு உற்ற துயரத்தையும் நீக்கியவர்கள் யாருன்னா சோழர்கள் தான். ஸோ இதை வந்து
யார் குறிப்பிட்டாருன்னு கேட்பாங்க. கோவூர் கிழார் தான் குறிப்பிட்டிருப்பார். புறாவுக்கு வந்த துன்பத்தையும் பசுவுக்கு உற்ற துயரத்தையும் நீக்கியவர்கள் சோழர்கள் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கோவூர் கிழார். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இளந்தத்தனாரை சிறைமீட்ட செம்மல் யாருன்னா கோவூர் கிழார் தான். இளந்தத்தனார் என்பது ஒரு புலவர். ஸோ இவரை சிறைமீட்ட செம்மல் யாருன்னா கோவூர் கிழார். ஸோ இளந்தத்தனார் வந்து பார்த்தோம்னா நெடுங்கிள்ளி கிட்ட போயிட்டு பாடி பரிசு வாங்க போயிருப்பார். அப்போ நெடுங்கிள்ளி வந்து அவரை ஜெயிலில் தூக்கி போட்டுட்ருப்பார். அதனால் வந்து ஒரு கோட்ஸ் வந்து கோவூர் கிழார் வந்து கூறியிருப்பார். ஸோ பழுமரம் இருக்கும் இடத்திற்கு பறவைகள் நாடி செல்வது போல புலவர் வள்ளல்களை நாடி செல்வர் என்ற வரிகளை கூறியவர் யாருன்னா கோவூர் கிழார் தான். பழுமரம் இருக்கும் இடத்திற்கு பறவைகள் நாடி செல்வது போல புலவர்கள் வள்ளல்களை நாடி செல்வார்கள் என்ற வரிகளை கூறியவர் யாருன்னா கோவூர் கிழார் தான். ஸோ கோவூர் கிழார் இளந்தத்தனாரை சிறை மீட்ட செம்மலானார். ஸோ இது கேட்பாங்க, இளந்தத்தனாரை சிறை மீட்ட செம்மல் யாருன்னா கோவூர் கிழார் தான். ஸோ அவ்வளோதான், இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை தான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, ஆல்ரெடியுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த வல்லினம் மிகும் இடங்கள் இதெல்லாம் நமக்கு புது புக்கிலே அதிகமாக கண்டென்ட் இருக்குது. ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் ஒரு மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் இக்கி இச்சி தீப்பு வந்து அதுக்கப்புறமா வினைச்சொற்கள் வரும்னா அங்கே வல்லினங்கள் வரும். ஸோ இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வல்லினங்கள் மிகக்கூடிய இதுன்னு பார்த்தோம்னா அகர ஈற்று வினையெச்ச சொற்களுக்கு பக்கத்தில் வல்லினம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த ஓட ப்ளஸ் காத்திருக்கிறான். ஸோ இந்த ஓட என்பது பார்த்தோம்னா நிலைமொழி, காத்திருக்கிறான் என்பது வந்து பார்த்தோம்னா வருமொழி. இந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு அகர ஈற்று வினையெச்சமாக இருக்கணும். நிலைமொழியுடைய இறுதி எழுத்து வந்து அகர ஈற்று வினையெச்சமாக இருக்கணும். வருமொழியின் முதல் எழுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த இக்கு இச்சி இத்திப்பு இதில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் அந்த வருமொழி அந்த சொல் முழுசாகவே வந்து பார்த்தோன்னா ஒரு வினை சொல்லாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த ஓடை இது வந்து பார்த்திங்கன்னா இது நிலைமொழி, இதனுடைய இறுதி எழுத்து வந்து பார்த்தோன்னா ஆன்னு சொல்லிட்டு முடியுதுங்களா, அப்போ அகரத்தில் முடியுது. அதே நேரத்தில் ஓடுதல் என்ற ஒரு வினையை குறிப்பிடுது. அப்போ இது அகர ஈற்று வினை சொல்லுதான். அதேமாரி வருமொழி பார்த்திங்கன்னா காத்திருக்கிறான். ஸோ இக்கில் தான் வந்து கா என்பது வரும். ஸோ வருமொழியின் முதல் எழுத்து அந்த இக்கு இச்சி திப்பில் ஆரம்பிக்குது. அதேமாரி காத்திருக்கிறான் என்பது வந்து பார்த்தோன்னா ஒரு வினைச்சொல், காத்திருத்தல் என்பது குறிப்பிடுதுங்களா. அப்போது அகர ஈற்று வினையெச்சம் வந்து நமக்கு வருமொழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினைச்சொற்களாக முடிஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே வல்லினங்கள் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓட காத்திருக்கிறான் என்பது வரும். அதுக்கடுத்ததாக பாட அதேமாரி அகர ஈற்று வினை சொல்லுதான். கேட்டேன் என்பதுமே ஒரு வினை சொல்லுதான். ஸோ அப்போ இங்கே வல்லினம் என்பது மிகும். பாட கேட்டேன், காண கொடுத்தான், அடுத்ததாக செய்ய சொன்னான், அடுத்ததாக எழுத தொடங்கினார், பேசச் செய்தார், விளையாட பார்த்தான். ஸோ அங்கே இப்போ என்பது வரும். மேலே வந்து பேசச்சுன்னும் போது அங்கே இச்சு என்பது வரும். ஸோ இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸில் இதெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சந்திப்படை நீக்கி எழுதுகளில் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த ரூல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா சந்திப்படைகள் நீக்கி எழுதுகளை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ நாடி, பேசி, தேடி, செதுக்கி, ஊன்றி, தழுவி, கொட்டி. ஸோ இதை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இகர ஈற்று வினைச்சொற்களாக இருக்கும். நம்ம மேலே பார்த்தது அகர ஈற்று வினைச்சொல், இது வந்து பார்த்திங்கன்னா இகர ஈற்று வினைச்சொற்களாக இருக்குது. ஸோ அதேமாரி வருமொழி பார்த்திங்கன்னா வினைச்சொற்களாக அமையணும். அப்படி இருந்ததுன்னா அங்கே வல்லினம் மிகும். ஸோ நாடி என்பது பார்த்தோம்னா ஸோ அது வந்து ஒரு வினைச்சொல் தான், இகர ஈற்று வினைச்சொல். ஸோ அப்போ அங்கே வந்து அதேமாரி சென்றான் என்பதுமே ஒரு வினைச்சொல் தான். அப்போ அங்கே வந்து வல்லினம் என்பது மிகும். நாடி சென்றான், பேசி பழகினான், தேடி திரிந்தான், செதுக்கி கொடுத்தான், ஊன்றி படித்தான், தழுவி கொண்டான், கொட்டி கிடக்கிறது. ஸோ இங்கே எல்லாமே வல்லினம் என்பது மிகும். ஸோ ஆனால் படி என்ற ஒரு சொல் வந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வல்லினங்கள் வராது. இப்போ நாடி, தேடி இதெல்லாம் ஓகே. ஆனால் படி அப்படின்ற மாதிரி ஒரு சொல் வந்தது அப்படின்னா அங்கே வல்லினங்கள் வராது. ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அந்த ரூல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வல்லினங்கள் மிகும் இடம், மிக இடங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திப்படை எண்ணிக்கை எழுதுவது வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தோம்னா ஸோ திருச்சிராப்பள்ளியில் தான் மலைக்கோட்டை இருக்கும். இந்த மலைக்கோட்டையில் வந்து பார்த்தோன்னா பல்லவர் கால சிற்பங்கள் இருக்கும். திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டையில் பல்லவர் கால சிற்பங்கள் இருக்கும். ஸோ உறையூர் தான் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கோழி மாநகரம் என்று அழைக்கப்பட்டது. நமக்கு ஊரும் பேரும்ல கேட்பாங்க இந்த பாயிண்ட்லாம் எடுத்து. உறையூர் வந்து முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கோழி மாநகரம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ திருச்சிராபுரம் தான் மருவி வந்து திருச்சிராபுரம் தான் தற்பொழுது திருச்சி என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த திருச்சியில் தான் கல்லணை இருக்கும். இந்த கல்லணையை தான் வந்து கரிகாலன் கட்டியிருப்பார். இது பழந்தமிழருடைய நீர் மேலாண்மைக்கு சிறந்த ஒரு சான்றாக இருக்குது. ஸோ அதை விட கீழே இருக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தாயுமானவருக்கு ஞானநெறி காட்டியவர் யாருன்னா மௌனகுரு.
தாயுமானவருக்கு ஞானநெறி காட்டியவர் யாருன்னா மௌனகுருவும். தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளரான வ.வே. சுப்பிரமணியும் திருச்சியில் தான் பிறந்திருப்பாங்க. ஸோ அதை விட அவங்க திருச்சியில் தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் இந்த லைன் ரொம்ப முக்கியம். தாயுமானவரின் ஞானகுரு யாருன்னு கேட்பாங்க. மௌனகுரு. ஏன்னா தாயுமானவர் சிலபஸில் இருக்கார். தாயுமானவரின் ஞானநெறி காட்டியவர் யாருன்னா மௌனகுரு தான். ஸோ தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யாருன்னா வ.வே. சுப்பிரமணியம். நமக்கு சிறுகதையுமே சிலபஸில் இருக்குது. ஸோ தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யாருன்னு கேட்பாங்க. வ.வே. சுப்பிரமணியம். தாயுமானவருமே சிலபஸில் இருக்கார். ஸோ தாயுமானவர்களுக்கு ஞானநெறி காட்டியவர் யாருன்னா மௌனகுரு. இது ரெண்டுமே கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஸோ காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள நகரம் எதுனா திருச்சிராப்பள்ளி. இது கரெக்டு தான். ஸோ மலைக்கோட்டையில் உள்ள சிற்பங்கள் பாண்டியர் காலத்தைச் சேர்ந்தவை கிடையாது. மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பல்லவர் காலத்தைச் சேர்ந்தது. ஸோ பல்லவர்களின் தலைநகரம் உறையூர். ஸோ உறையூர் வந்து தலைநகரம் ஏறுதுன்னா சோழர்கள் பல்லவர்கள் கிடையாது. பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரமாக இருக்கும். பண்டைய தமிழரின் நீர் மேலாண்மைக்கு சான்று வந்து கல்லணை. ஸோ இது கரெக்டு தான். தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யாருன்னா வ.வே. சுப்பிரமணியம் தான். ஸோ இதுவுமே கரெக்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இது வந்து புறநானூறு. நமக்கு புறநானூறுன்றது லெசன்லேயுமே தனியாக கொடுக்குறாங்க. இந்தமாரி புக் பேக்லேயுமே கொடுக்குறாங்க. ஸோ அங்கங்கே இருக்கிறது படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் கொஷின்ஸாக எடுப்பாங்க. ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு கடனே. இந்த லைன்லாம் கேட்டாச்சு. ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனேனா இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு கடனே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. கல்லீரி இருந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. ஸோ இந்த கடனேன்னு சொல்லி முடிஞ்சிச்சு அப்படின்னா புறநானூறில் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈன்று புறந்தறுதல் என் தலைக்கு கடனே, சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு கடனே, கல்லீரை எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. ஸோ அதுக்கடுத்து தான் புக் பேக் பார்த்துருவோம். மோசிகனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு தான். மோசிகனார் வந்து பாடிய பாடல் எங்கே இருக்குன்னா புறநானூறில் தான் இருக்குது. சோயருக்குரிய மாலை எதுனா ஆத்திப்பூ. ஸோ உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கைனா 216. நலனுடைமையின் ஞான சிறந்ததன்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று, முன்பெருக்களின் பின் சிறுகாமை சிறந்ததன்று, பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தலே சிறந்தது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் யாருன்னா வ.உ.சி. கிடையாது, உ.வே.சா தான் வருவார். ஸோ இது வந்து தப்பு. ஸோ நலங்கிள்ளியின் தலைநகரம் உறையூர் தான். இது கரெக்டு. ஆயுதம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் மட்டுமே வரும். ஸோ ஆயுதம் என்பது சொல்லுக்கு வந்து இடையில் மட்டும்தான் வரும், இறுதியில் வராது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா தப்பு. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து தனிப்பாடல். ஸோ தனிப்பாடலில் இரட்டுற மொழிதல் வந்து காலமேக புலவர் பாடியிருப்பார். இது ரொம்ப முக்கியம். ஸோ பாடல் வரிகள் கேட்க மாட்டாங்க, அவருடைய நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு தான் எடுத்து கேட்பாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் இந்த லைன் மட்டும் பார்த்துப்போம். கொடுத்துட்டு இதில் என்ன இடம்பெறுதுன்னு மாதிரி கேட்பாங்க. ஓடும் சுழி சுத்தம் உண்டாக்கும் துன்னலறை. ஸோ ஓடும் சுழி சுத்தம் உண்டாக்கும் துன்னலறை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா இரட்டுற மொழிதல் தான். அதனை பாடியவர் யாருன்னா காலமேக புலவர். ஸோ இந்த வரியில் வந்து எது ரெண்டுத்தையும் குறிப்பிடப்படுதுன்னா குதிரையை பற்றியும் குறிப்பிடுறாங்க, காவிரி ஆறை பற்றியும் குறிப்பிடுறாங்க. ஸோ ஓடும் அப்படின்னா ஸோ வந்து குதிரை வந்து ஓடுமா, சுழி சுத்தம்னா ஆறு வந்து ஓடுது அப்படின்னா நீர் சுழி வந்து பார்த்திங்கன்னா சுழிஞ்சிக்கினே இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஓடும்னா குதிரையை பற்றி குறிப்பிடுறாங்க, அதேமாரி ஆறை பற்றி குறிப்பிட்றாங்க. ஆறுனா காவிரி ஆறை பற்றி குறிப்பிட்றாங்க. ஓடும் சுழி சுத்தம் உண்டாக்கும் துன்னலறை என்ற வரியில் குறிப்பிடக்கூடியது பார்த்தோம்னா காவிரி ஆறை பற்றியும் குதிரையை பற்றியும் குறிப்பிட்றாங்க. ஸோ காலமேக புலவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பிறந்த ஊர் வந்து பார்த்தோன்னா 2 இடமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பாயிண்ட் ரொம்ப கேட்பாங்க. கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நந்தி கிராமம், அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணாயிரம். ஸோ காலமேக புலவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தோன்னா நந்தி கிராமம், எண்ணாயிரம். இந்த 2 ஊருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ காலமேக புலவரது இயற்பெயர் வந்து வரதன். இதை ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஸோ திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தவர் யாருன்னா காலமேக புலவர். திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தவர் யாருன்னா காலமேக புலவர். ஸோ வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர் யாருன்னா காலமேக புலவர் தான். வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறியிருப்பார். ஸோ கார்மேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் தான் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸும். கார்மேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் தான் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். ஸோ இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் யாருன்னா காலமேக புலவர் தான். இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் யாருன்னா காலமேக புலவர். ஸோ அதுக்கடுத்ததான் கல்விக்கு எல்லை இல்லை என்ற பாடலை பாடியவர் யாருன்னா ஔவையார். ஔவையார் நமக்கு சிலபஸில் இருக்காங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. கல்விக்கு எல்லை இல்லை என்ற பாடலை பாடியவர் யாருன்னா ஔவையார். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. ஸோ
இந்த வரிகள் வந்து கேட்டாச்சு எக்ஸாமில். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா ஔவையாரும். எறும்பும் தன் கையால் எஞ்சான் என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா ஔவையார். ஸோ இந்த கூற்றுக்கு உரியவர்கள்னு கேட்டிருந்தாங்க, ஔவையார் தான். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு எறும்பும் என் கையில் எஞ்சான். ஸோ இதெல்லாம் பாடியவர் யாருன்னா ஔவையார் தான். ஸோ அதுக்கு அடுத்து தான் நமக்கு இது மேலே இருக்கிற இந்த பாயிண்ட்டுமே கேட்பாங்க. கல்விக்கு எல்லை இல்லை என்ற பாடலை பாடியவர் யாருன்னா ஔவையார். ஸோ ஔவையார் வந்து சங்ககால இந்த பாடலை பாடிய இந்த ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு அப்புறமா தோன்றியிருப்பவர். ஸோ இந்த ஔவையாருடைய இந்த பாடல் பாடிய அந்த கல்விக்கு எல்லை இல்லை என்ற பாடலை பாடிய இந்த ஔவையார் வந்து இவர்கள் காலத்தில் வாழ்ந்திருப்பார். யாருன்னா கம்பர், ஒட்டக்குத்தர், புகழேந்தி புலவர் காலத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தனிப்பாடல் திரட்டு என்பது பல புலவர்களால் பாடப்பட்டது தான் அது. அதே மாதிரி ராமநாதபுரத்தின் மன்னர் வந்து பொன்னுசாமி இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த சந்திரசேகர கவிராச பண்டிதர் வந்து தனிப்பாடல் திரட்டு என்ற ஒரு நூலை தொகுத்தவர். தனிப்பாடல் திரட்டு என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர். யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமியின் வேண்டுகோளுக்கு இணங்க தனிப்பாடல் திரட்டு என்ற ஒரு நூலை தொகுத்தவர் யாருன்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான். 7th ஃபஸ்ட்டு டைமில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே பார்த்து முடிச்சிட்டோம். கொஸ்டின்ஸ் இங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இதிலிருந்து தான் எடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அடுத்ததாக செகண்ட் டேர்ம் பார்ப்போம்.